எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் பதனாபுரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய அச்சங்கோவில் தான் நிற்கிறோம். நம்ம பேக்கில் ஓடிட்டு இருக்குது அச்சங்கோவில் ஆறு. இந்த அச்சங்கோவிலோட ஆற்றங்கரையில தான் இந்த ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோவில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஐயப்பருக்கு ஆறுபடை வீடு உண்டு. நம்மளோட பழைய காணொலியில் ஆரியங்காவு கோவிலை பற்றி நம்மளோட பழைய காணொலி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அச்சங்கோவிலில் வந்து வனராஜாவாக ஐயப்பரை வணங்குறாங்க. இங்கே வந்து பூர்ண புஷ்கலையோட தம்பதி சமேதரா இங்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவிலோட பிரசித்தம் என்னன்னா, எந்த இரவுலையும் பாம்பு கடிச்சு ஒரு ஆளுக்கு பாம்பு கடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வந்து இந்த எந்த இரவுலையும் இந்த கோவில் மணியை தட்டலாம் என்றும், இங்கே பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி இங்கே அவரோட தீர்த்தம், அதாவது ஐயப்பரோட வலது கையில் ஒரு தீர்த்தம் இருக்குது, சந்தனம் கலந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை அவங்களுக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. அதனால இந்த ஐயப்பரா மகா வைத்தியர்னு சொல்கிறாங்க. சபரிமலை கோயில் வந்து 1950 காலகட்டங்களில் தீக்கிரையாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் புதிய சிலை தான் செய்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அச்சங்கோவில் இருக்கக்கூடிய சிலை தான் பழமை மாறாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய சிலை. அதாவது தமிழ்நாடு கேரளா எல்லை, அதாவது தென்காசியிலிருந்து அச்சங்கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் தூரம். இதாவது ஒரு பெரிய அழகான ஒரு மலைப்பாதையில் இந்த அச்சங்கோவில் ஆறு போலவே நம்ம வரக்கூடிய வழியெல்லாம் ஆறுகளாக தான் பாஞ்சிட்டு இருக்கும். அவ்வளோ ரம்யமான காட்சிகளை பார்த்துட்டு இந்த அச்சங்கோவில் ஐயப்பரை தரிசனம் பண்ணலாம். பூர்ண புஷ்கலையோட தம்பதி சமேதராக இருக்கிறதுனால இங்கே திருமண தடை உள்ளவங்க இந்த கோவிலை வந்து வணங்கினா திருமணம் ஆகுதாகட்டு நம்புகிறாங்க. மாளிகைபுரத்து அம்மனுக்கும் தனி சன்னதி இருக்குது. கிருஷ்ணர் அப்புறம் நாகருக்கும் நாக யக்ஷிக்கும் இங்கே தனி சன்னதிகள் உள்ளது.